அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் சம்பவம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. H1B விசா, அடுத்தடுத்த தடைகள், மற்ற நாடுகள்லாம் என்ன ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க, இந்தியா அதிகமாக பாதிக்கப்படுறதுனால இன்னும் அடுத்தடுத்த தகவல்கள் என்ன, வேறு ஏதாவது மனசு மாறுவாரா, அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்தோம் அப்படின்னா பாலஸ்தீனத்துக்கான ரெகனைஸ் இருக்குல்ல, அதை நாங்கள் ஆல்மோஸ்ட் திங்கக்கிழமை கையில் எடுக்க போகிறோன்ற மாதிரி சொன்னாங்க. அமெரிக்காவுடைய கோரிக்கையை முழுமையாக நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியும். திடீர்னு இஸ்ரேல் என்னன்னு தெரியல, கொஞ்சம் எகிப்து மேலே ரொம்ப கோபமாகறாங்க. அதனால் அமெரிக்கா ஓடி ஏன் இங்கே என்னப்பா பிரச்சனை, இங்கே ஏன் முட்டி மோத போகிறீங்கிற மாதிரி கொஞ்சம் நடுநிலை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அங்கே ஒரு பிரச்சனையை பார்த்துட்டு அப்படியே ஈரானோட ஒரு சில விவகாரங்களை சம்மந்தப்படுத்துகிறாங்க. ஃபைனலாக போய்ட்டு நம்ம வெனிசுலாவில் தகவலை முடிச்சிடலாம். தயார் தானே? கிளம்பலாமா? நம்ம பயணத்தை பயணத்தை டக்கடன்னு போயிட்டே இருக்கலாம். நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். ரொம்ப சீரியஸான செய்தி பேசும்போது இவர் வேறு குறுக்கா மறுக்கா ஓடிட்டுருக்கிறாரு. இவரை பற்றி கொஞ்சம் நான் பேசிட்டு போயிடலாமே. பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கவாஜா என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, கொஞ்சம் பக்கத்தில் ஆப்கானிஸ்தான் ரொம்ப உரண்டு பிடிச்சிட்ருக்காங்க. எங்ககிட்ட கொஞ்சம் சொல்கிற பேச்சு கேட்கல. டெரரிஸ்ட்டை வளர்த்து எங்கள் எல்லை பகுதிக்குள்ளே தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க. அந்த தெகரிக்கே தாலிபன்கள்லாம் ரொம்ப ஆட்டம் போட்டுட்ருக்காங்க. எங்கள் இராணுவ வீரர்கள்லாம் தாக்கல் நடத்துகிறாங்க. எங்கள் சாயில் அதாவது எங்கள் மண்ணை நிறையா யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க தாக்கல் நடத்துறதுக்கு. அணுகுண்டு பயன்படுத்திட்டுமா, அக்கல்ல இருக்கிற அணுகுண்டு கடிச்சு வீசிட்டுமா, என்ன அங்கே சத்தம் பார்க்குற போட்டுமா ரெண்டு அப்படின்னாரு. தலைவரே, என்ன தலைவரே, அதுக்குள்ளே ஆப்கானிஸ்தான் மீதே எப்படி போட ஆரம்பிச்சிங்கன்னா எப்படி தலைவரே அப்படின்னு கேட்ட உடனே அடுத்து இங்கே வந்துட்டார். இன்னொரு டைலாக்கு சொல்லிட்டார். இவர் பேசினா கொஞ்சம் சுவாரஸ்யமாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க அந்த பாகிஸ்தானுடைய ஒரு கண்டென்ட்டுக்கு அந்த சாமி அவர். இப்போ இதுக்கப்புறம் யாராவது சவுதி அரேபியா மீது தாக்கல் நடத்துனாங்கன்னா அதை பாகிஸ்தான் மீது நடத்தப்பட்ட தாக்குதலாம். விறுவிறுன்னு இவங்க நேராக போய் அணுகுண்டு தான் போடுவாங்களாம், வேறு எதுவும் போட மாட்டாங்களாம். இனி சவுதி அரேபியா முழுவதும் எங்கள் பொறுப்பு. ஏன்னா நாங்கள் டிஃபென்ஸில் அப்படி தான் சைன் பண்ணியிருக்கோம், முடிச்சிடவங்க அதையன்றாங்க. அப்போ டைரெக்டாக இஸ்ரேலை எதுக்குறாங்க. அப்போ சரி, இவங்கக்கிட்ட நிஜமாகவே பாகிஸ்தான்லேருந்து இவங்க இஸ்ரேல் அடிச்சிருவாங்களா அப்படின்னாங்கன்னா, அதிகபட்சம் இவங்ககிட்ட ஷாகின் 3 இருக்குது. அது 2750 கிலோமீட்டர் வரைக்கும் தாக்கல் நடத்தும். சரி, அந்த பாகிஸ்தானோட எல்லை பகுதியில் நடத்தினா கூட இஸ்ரேலினுடைய வாசப்படியை போய் நெருங்கும். அதை அந்த பக்கம் போய் தாண்டி நெருங்காது. அதையும் மீறி நீங்கள் தாக்கல் நடத்தணும்னா நீங்கள் சவுதிக்குள்ளே போய் தான் தாக்கல் நடத்தணும். அது எந்த டிரான்ஸ்போர்ட் வழியாக கொண்டு போய் வச்சு நீங்கள் தாக்கல் நடத்துவீங்கன்னு தெரியல. ஆனால் இன்னொரு விஷயத்தையும் நம்மளால் சொல்ல முடியாது. சரி, உங்களோட டிஃபென்ஸ் பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னா, சவுதி அரேபியா 78 பில்லியன், பாகிஸ்தான் 9 பில்லியன். அப்போ சவுதி அரேபியா இவங்களோட ரொம்ப அதிகமாக இருக்காங்க. ஆனால் இவங்க தான் சவுதி அரேபியாவை காப்பாற்றுற மாதிரியே சொல்கிறாங்க. அது இல்லாமல் இன்னொரு ஐடியாவும் சொன்னாங்க. இப்போ ஒட்டுமொத்த அரபு தேசத்தையும் பாகிஸ்தான் தலைமையில் சைன் பண்ணி ஒரு அம்பர்லா மாதிரி கிரியேட் பண்ணிடலாம். ஏன்னா நாங்கள் தான் அக்கல் அணுகுண்டு வச்சுன்னு சுற்றுறோம் இல்லையா, உங்களை எங்கே அடித்தாலும் நாங்கள் தூக்கி கடிச்சு ஒன்று தூக்கி போட்டுறோம். அப்படி கடிச்சுட்டு தூக்கி போட்டால் போகாது, முடிஞ்சதில் கதை அந்த மாதிரி முடிச்சிடலான்ற மாதிரி அரபு நாடுகள்லாம் கேட்க. ஆனால் ஒரு சில அரபு ஊடகங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, கத்தார் அண்ட் UAE ஸ்பெசிஃபிக்காகவே எதுக்கு அவங்க ஒத்துக்கலையாம். லைக் நேட்டோ நாடுகள் மாதிரி படையும் இல்லை, பாகிஸ்தான் எங்களுக்கு அணு ஆயுத ப்ரொடக்ஷன் கொடுக்குறதும் எங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வேண்டாம், நான் அப்படி ஒன்றும் வீக்கெல்லாம் போகலை அப்படின்ற மாதிரி லைட்டாக ரிஜெக்ட் பண்ணதான் கேள்விப்பட்டிருக்கேன் நான். இவங்க என்ன தான் அணு ஆயுத அம்பர்லாவை கொண்டு வந்தாலும் ஏதோ கையில் வச்சு 4 தாக்கல் நடத்துகிற மாதிரியே பேசுகிறாங்களே, அதுதான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆனால் சவுதி அரேபியா ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. மற்ற எந்த நாடுகளாக இருந்தாலும் சரி, இந்தியா கிட்ட பொறுத்த வரைக்கும் எங்களோட அதே ரிலேஷன்ஷிப் தான் இருக்கும். நாங்கள் பாகிஸ்தான் போடப்பட்ட ஒப்பந்தத்துக்கும் இந்தியாவை நாங்கள் எதுக்கிறதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஒரு சில நாடுகள் எக்ஸ்க்ளூசிவ் கொடுத்துருக்கோம், அதில் இந்தியாவும் அடங்குன்றதை ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. மறுபடியும் இந்த கம்பு சுற்றுற வேலை வேண்டாம். உங்கள் அக்கல் அணுகுண்டு வச்சுருந்தீங்கன்னா பார்த்து நசிக்க அங்கேயே வெடிச்சிட்டு போகிறீங்க, அது உங்களுக்கு தான் டேஞ்சரு, அப்புறம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆனால் ஒன்று மட்டும் கிளியராக புரியுதுங்க, இதுக்கப்புறம் பாகிஸ்தானில் ரொம்ப நாள்லாம் அவங்களால அணு ஆயுதத்தை ஹோல்டு பண்ண முடியாது. இனி அதுக்கான நெருக்கடிகள் ஆரம்பிச்சிருவாங்க. இஸ்ரேல் ஆரம்பிச்சிருவாங்க, இந்தியா ஒரு பக்கம் ஆரம்பிப்பாங்க, அமெரிக்காவுமே நேற்று அதுக்கான பிள்ளையார் சொல்லி போட ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக நான் உங்ககிட்ட சொன்ன பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியை அவங்க தீவிரவாத இயக்கம் இல்லை, நல்ல இயக்கம், வெரி வெரி குட் பர்சன்ஸ் அப்படின்னு எப்போ சொன்னாங்களோ அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். சரி, இப்போ நம்ம H1B விசா பற்றி நம்ம ரவிக்குமார் RK சேனலில் ரொம்ப
தெளிவாக சொல்லியிருந்தேன். திடீர்னு ட்ரம்ப் அவர்கள் வந்து $1,00,000 வந்து கட்ட சொல்லியிருக்கிறார். $1,00,000 அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்ம இந்திய மதிப்பில் 88 லட்சம். அதே மாதிரி இந்த கோல்டன் விசாவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், 8.8 கோடி, அதாவது 8 கோடியே ஒரு 80 லட்சம் சொல்கிறது போல் 8,300 கோடி மாதிரி சொல்லிட்டேன். நான் 1 பில்லியன்றதை வந்து 1 மில்லியன் கால்குலேட் பண்ணி சொல்லியிருந்தேன். நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் உள்மொழியில் உட்காந்து இருந்தால் கூட அதை ரிஜெக்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா உங்களுக்கு கோல்டன் விசா வேணும் அப்படின்னா இந்திய மதிப்பில் அப்ராக்சிமேட்டாக ஒரு 9 கோடியிலேருந்து 10 கோடி வரைக்கும் நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோல்டன் விசா வந்து நிரந்தர குடியுரிமை கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ஒரு நிறுவனங்கள் அங்கே போயிட்டு வந்து தொழில் தொடங்கணும் அப்படின்னா ஒரு 18 கோடி பக்கம் நீங்கள் ஃபீயாக கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோல்டன் விசா கொடுத்துருவாங்க. சரி, நம்ம விசாவை பற்றி பேசலாம். H1B விசாவை பற்றி. ஏன்னா இந்தியர்கள் அதிகபட்சம் ஒரு 3,20,000 பேர் பக்கம் இருக்காங்க. மறுபடியும் இந்த சார்ட்டை கூட காட்டுறேன் பாருங்கள். H1B விசா ஹோல்டர் வந்து இந்தியாவில் 3,20,791. அடுத்து சீனா 5,038, கனடா 4,200, சவுத் கொரியா 4,097, பிலிப்பைன்ஸ் 3,501. அப்போ இந்தியா தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஆனால் இந்த H1B விசா வந்து இந்தியாவுக்கு மட்டுமா பிரத்யோகமான இல்லை, எல்லா நாடுகளுக்கும் சேர்ந்து தான். இன்னும் சீனா அதுக்கான ரியாக்ஷன் கொடுக்கல, ஆனால் தென்கொரியா அதுக்கான ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க. ஏன்னா தென்கொரியாவுக்கும் கொஞ்சம் அமெரிக்காவுக்குமே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஃபுல்லாக ஒத்து வரலைங்க. இடையில் தென்கொரியா போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறலாம் சொன்னாங்க, ஒரு 350 பில்லியனுக்கு மேலே கூட இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இவங்க அந்த ஹூண்டாய் நிறுவனத்தில் ஒரு 300க்கும் மேற்பட்ட தென்கொரியாவோட ஊழியர்கள் வேலை செஞ்சது அவங்க டீடைன் பண்ணிட்டாங்க. இவங்க இல்லீகலாக உள்ளே வந்தாங்கன்றதை கருதி ஃபுல்லாக கைது பண்ணி அவங்க சங்கிலியோடு அனுப்பின உடனே இவங்க தென்கொரியாவுக்கு ரொம்ப மனக்கசப்பு. அதை வந்து ஆஸ்திரேலியான்னு வருது பாருங்கள், அமெரிக்கா கிட்ட சொல்லி பெரிய பிரச்சனையாக இருந்தது. திடீர்னு இன்றைக்கி H1B விசா கூட மேலும் எங்களை வந்து காயப்படுத்துகிறது, எங்கள் மக்கள் தொடர்ந்து அங்கே வேலை செய்ய முடியாத அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எங்களுக்கும் அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய அந்த நட்பு வந்து நிறைய விரிசல் வந்து விடுமோ அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்தியா தனது அறிக்கையில் வந்து H1B விசா வந்து நாங்கள் மறுபடியும் அதை பற்றி நாங்கள் டீப்பாக பேச போகிறோம். எங்கள் சார்பாக எங்கள் பக்கம் இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்னன்ற மாதிரி வந்து சொன்னாங்க. யார் என்ன சொன்னாலுமே இல்லை இந்தியா வந்து இதில் என்ன பேசுகிறதுக்கு இருக்குது அப்படின்றதான் நம்ம வேறு வகையில் தான் நம்ம காட்ட முடியும். இப்போ நான் இது எந்த வீடியோனாலும் சொல்ல தயாராக இருக்கேன் நான். இப்போ தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைக்கிறாங்க, என்ன நினைப்போம், இல்லை நிறைய அங்கே தேர்தல் அறிக்கையிலே பார்க்க முடியுது, தமிழர்கள் வேலை தமிழருக்கே, மற்ற நாட்டு மாநிலங்கள் வரக்கூடாதுன்றாங்க. மற்ற மாநிலமும் அதே தான். அதே ஒரு நாடு என்ன நினைக்கும், முதல்ல எங்கள் மக்களுக்கு முன்னுரிமை கொடுங்கன்னு நினைப்பாங்க அவங்க. அது எப்படி இந்தியாவிலேருந்து வந்துட்டு எங்கள் வேலையை ஆக்கிரமிச்சுக்குவாங்களா அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே தோணுங்க. அது நம்ம இங்கே உட்காந்து நம்ம கருத்துக்கள் சொல்கிறத விட அவர் ட்ரம்ப் அவர்கள் வந்து மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படின்னு நினைக்கிறார். பட் ஆனால் அவர் நினைக்கிறதுல என்ன மிஸ்மேட்ச் ஆகும் அப்படின்னா, இந்தியர்கள் வந்து நம்ம பாஷையில் சொல்லணும்னா அந்த கவுடத்து வேலை செய்வாங்கன்னுவாங்க. அது எங்கள் லோக்கல் கலோக்கியல் பாஷையில் சொல்லுவாங்க. அதாவது நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க்கர். ஏன் அங்கே இருக்கக்கூடிய டெக் நிறுவனங்கள்லாம் வந்து இந்தியர்களை நிறைய பேர் வந்து பணியமர்த்துறாங்க அப்படின்னாங்கன்னா, நேரங்காலம் பார்க்காம உழைப்பாங்க. ஒன்று ஆவரேஜ் சேலரி மற்ற நாடுகளை விட நம்ம இந்தியன் டெவலப்பரோட ஆவரேஜ் சேலரி மாதம் $800, அதிகமாக கூட வாங்குறாங்க. 2000, 4000, 5000 வாங்குறாங்க. பட்டு எல்லாத்தையும் ஓவராலாக சேர்த்தி சொல்கிறாங்க. சம்டைம் 1500 கூட வச்சுக்கோங்க. ஆனால் இதே அவங்க அமெரிக்கர்களுக்கே வேலை கொடுக்கணுன்னாலும் அமெரிக்கர்கள் வேலைக்கு வரதில்லைன்றாங்க. வேலை வந்தாலுமே அவங்க பொறுமையாக உட்காந்து கற்றுக்கிறதுன்றாங்க. சரி, கற்றுக்கிட்டாலுமே அவங்களோட பேசிக் சேலரி அப்படின்னா ஆல்மோஸ்ட் $9000 பக்கம் வருது. அப்போ அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். $9000 நீங்கள் 88 பக்கம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சீனாவோட டெவலப்பருக்கு $3000, வியட்நாம் டெவலப்பர்களுக்கு $1000. அப்போ இந்தியா சேலரியும் கம்மியாக நம்ம வாங்குகிறோம், அது இல்லாமல் நம்ம உழைப்பும் வந்து நிறைய கொடுத்துட்ருக்கோம். நம்ம அளவுக்கான ஹார்ட் ஒர்க் அங்கெல்லாம் கிடையாது. இதை வந்து எலான் மஸ்க் வந்து தனது ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்தியிருந்தார். எங்களுடைய டெக் நிறுவனம், குறிப்பாக டெஸ்லாவாக இருக்கட்டும், இல்லை ஸ்பேஸ் எக்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல கிரிட்டிக்கல் பீப்புளெலாம் இணைந்து தான் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும். இந்த மாதிரியான மக்கள் இப்படி சீப்பாக நினைக்கிறதுனால அது என்னமாக போதோன்ற மாதிரி தனது கருத்தை வந்து வெளிப்படையாக சொல்லியிருந்தாங்க. நிறைய நிறுவனங்கள் வந்து அமெரிக்காவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இந்த ஸ்கீம் கொண்டு வந்துட்டோம், இப்போ யாராவது இப்போ அமெரிக்காவிலிருந்து வெக்கேஷனுக்கு வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோ இந்தியாவில், மறுபடியும் அவங்க போக முடியாது. ஏன்னா அவங்க 21 வித் எஃபெக்ட் ஃப்ரம் டுமாரோ, நாளையிலேருந்து வருது. நாளைக்கு அடுத்த நாள் நீங்கள் உள்ளே போகணுன்னா கூட உங்களுக்கு வந்து விசா வந்து கொடுத்தே ஆகணும். அதனால தான் அமெரிக்காவில் என்ன பண்ணிட்டாங்க, யாராவது வெக்கேஷனில் இருந்தீங்கன்னா அவசரமாக சனிக்கிழமை இரவுக்குள்ளார எந்த மாட்டு வண்டியை பிடிப்பீங்களோ என்ன பண்ணுவீங்களோ தெரியல, சீக்கிரம் வந்து அமெரிக்காவுக்குள்ளே விழுந்துடுங்கன்றாங்க. அதுக்கப்புறம் அதை நம்ம பேசிக்கலாம், இல்லைனா இவங்க கொடுக்க மாட்டாங்க அப்படின்றாங்க.
நார்மலாகவே நம்ம வந்து இப்போ அமெரிக்காவுக்குள்ளே படிக்க போகிறதுக்கு நிறைய விசா வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆப்சோர்சிங் அடிப்படையில் நம்மளுக்கு இந்தியர்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுக்குறதுமே வந்து 25% வரி. இது எல்லாமே அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அங்கே நம்ம நிறுவனங்கள் அவங்களுக்கு வேலை கொடுத்து நினைக்கிறா, பட் ரொம்ப ஹோல்டு பண்ண முடியாது. நிறைய நிறுவனங்கள் வெளியேற ஆரம்பிச்சிடுவாங்க. வெளியேறி அந்தந்த நாட்டுக்குள்ளேயே போயிட்டு இது பண்ணிவிடுவாங்க. நார்மலாகவே இங்கே இருக்குது, நிறுவனங்கள்லாம் இருக்குது. ஆனால் இன்னொரு அடிஷ்னல் பாயிண்ட் ஆஃப் என்னென்னா, இனி வேலைவாய்ப்புகள்லாம் பெரிய அளவுக்கு பாதிக்கும். நிறைய நிறுவனங்கள் நீ எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ட்ரம்ப்பும் சரி அமெரிக்காவும் சரி ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தாங்கன்னா அதை ஒன்று நாளைக்கோ நாளான்னைக்கோ நிறுத்திட மாட்டாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இந்தியாவுக்கு 50% வரி விதித்தாங்க. இப்போ என்ன பேச்சுவார்த்தை நடத்தி எப்போ திரும்ப நீக்கிறேன்னு சொல்கிறாங்க, நவம்பர் 2 நீக்கிறேன்றாங்க. அப்போ என்ன டேட்டு? இப்போ செப்டம்பர் 20, இன்னும் அக்டோபர் எங்கே, நவம்பர் எங்கே? அப்போ 3 மாதம். அதே மாதிரி தான் அந்த ஸ்கீமே வந்து எந்த அளவுக்கு நீக்க போகிறாங்க தெரியல. பட் அமெரிக்காவோட 3,20,000 மக்கள் ஒரே அடி அங்கே வந்தாங்கன்னா அவங்க வேலை இலக்கெல்லாம் இல்லை, இங்கே வந்து வேலை செய்யணும். ஆனால் நிறைய பேர் வீடு, காரு, பங்களான்னு சொல்லிட்டு நிறைய பேர் செட்டில் ஆகிருப்பாங்க. 10 வருஷம் 15 வருஷம் இருக்கவங்கலாம் அங்கே செட்டில் ஆகிருப்பாங்க. அவங்க ரொம்ப நிம்மதியாக ஒரு தனி உலகத்தில் வாழ்ந்துருப்பாங்க. இங்கே வந்து மறுபடியும் கசகசன்னு வாழணுமே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவங்களுக்குள்ளே உருவாகியிருக்கும்னு நினைக்கிறேன் நான். பார்க்கலாம் இனி அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதோ. கண்டென்ட் கந்தசாமி இருக்கிற வரைக்கும் விடிஞ்சா போதும். எப்போ இன்றைக்கி என்னப்பா அறிக்கை கொடுத்தாரு, மக்கள் இன்றைக்கி என்ன கலக்கத்துக்கு கொண்டு வந்தார் அப்படின்ற மாதிரி தான். நல்லா பாருங்கள், ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் அந்த முதலீட்டாளரோட பதற்றம் இருக்குல்ல, அந்த பதற்றம் எல்லாம் தங்கத்தின் மீது தெரியுது. ட்ரம்ப் வர்றதுக்கு முன்பு ஒரு தங்கத்தினுடைய விலை ஆவரேஜ் வருஷத்துக்கே அதிகபட்சம் 4,000-5,000 தான் ஏறும். ஆனால் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் 40,000க்கு மேலே ஏறிடுச்சு. ஜஸ்ட் 40,000-50,000 சம்திங் இருந்தது. இன்றைக்கி வந்து 84,000 நிற்கிது. அப்படின்னும் போது அந்த உலகத்தினுடைய ஒரு நிலையற்ற தன்மையை உருவாக்கி இருக்கிறார் அப்படின்னு தெரியுது. ஏன்னா அவருக்கு நட்பு நாடுகள் கிடையாது, யாருமே கிடையாது. ஐரோப்பாவை எதிர்த்து பேசுவார், திடீர்னு போய் கட்டி பிடிப்பார். ஜெலன்ஸ்கி வாப்பானுவார், திடீர்னு ஒத்துக்கோப்பானுவார். இந்த மாதிரி நிலைப்பாடெல்லாம் இருக்குது. அவங்க அதே மாதிரி பாருங்கள், ஐரோப்பாவுக்கு குறிப்பாக அமெரிக்காவுடைய காங்கிரஸ் மெம்பர், ஒரு 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் மெம்பர் வந்து என்ன பண்ணுறாங்க, லெட்டர் ஒன்று எழுதுகிறாங்க. மானே தேனே பொன்மானே அப்படின்ட்டு ஒன்று, கண்மணி, அன்போட, காதலன், அது மாதிரி ஒரு கடிதம், காதல் கடிதம் மாதிரி யாருக்கு எழுதுறாங்கன்னா ஃப்ரான்ஸ், கனடா, யூகே, ஆஸ்திரேலியா, இவங்களுக்கெல்லாம் என்னென்னா பாலஸ்தீனத்தை நீங்கள் ரேகனைஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் ரேகனைஸ் பண்ணவே கூடாது. மன்னிக்கவும், 100 பேர்லாம் இல்லை, 36லேருந்து 40 பேர் பக்கம் ஃப்ளோவில் வந்துருச்சு. நீங்கள் பாலஸ்தீனத்தை ரெகனைஸ் பண்ணக்கூடாதுன்றாங்க. இப்போ ஃப்ரான்ஸில் பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. தலைவர் இப்போ அட்டென்ஷனை திருப்பி ஆகணும். யாருங்க? பாட்டியோட பேரன் தான். ஏன்னா அங்கே போராட்டம் ஒரு பக்கம் வெடிச்சிட்ருக்கு. இன்றைக்கி வந்து ப்ளூம்பர்க் பத்திரிகைகள்லேருந்து எல்லாமே தலைப்பு செய்தி என்ன தெரியுமா, ஃப்ரான்ஸில் ஒட்டுமொத்தமாக ரேப் ரெக்கார்டு 40,300 ரேப் ரெக்கார்டாக 2024 எண்டிங்குள்ளார. ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 110 ரேப் நடக்குதான் அங்கே ஃப்ரான்ஸுக்குள்ளார. அதில் 7% மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கான் ப்ரீவியஸ் இயரோட. இதில் 58% வந்து மைனர் விக்டம்ஸ், 89 பேர் வந்து உமன்ஸ். அதனால் கேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிடுக்குன்னு அது ஒரு பக்கம். பொருளாதார நெருக்கடிகள் ஒரு பக்கம், பென்ஷன் ஸ்கீமை தடை பண்ணுறான்னு ஒரு பக்கம். இப்போ இது எல்லாம் ஒரு மீது நெகட்டிவ் வருது. இந்த மாதிரி நெகட்டிவ் வரும்போது தலைவர் அப்படியே நான் உலகத்தையே கட்டி காக்கிறேன், நான் தான் இங்கே ஹிங்கு அப்படின்ற மாதிரி நிறுத்தணும் அப்படின்னா வந்துட்டார். இப்போ பாலஸ்தீனத்துக்கு வந்துட்டார். இப்போ பாலஸ்தீனத்துக்கு நான் திங்கக்கிழமை வந்து ரெகனைஸ் பண்ணுறேன். 10 நாடுகள் என்கிட்ட வந்து உறுதியளித்திருக்காங்க. 10 பேருமே வந்து இனி திங்கக்கிழமை இருந்து நீங்கள் சம்பவத்தை எதிர்பார்க்கலான்றாங்க. சரி, ரைட்டு, கோட்டாசாமி கிளம்பிட்டாரு, இதுக்கப்புறம் பாலஸ்தீன தனி நாடுக்கான கோரிக்கையை கொடுத்துட்டு தான் திரும்பி வருவார் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். ஆனால் அமெரிக்கா கடுமையாக எதுக்குறாங்க. பாலஸ்தீன தனிநாடு கோரிக்கை கிடையாது, அது இஸ்ரேலோட இணைப்பதற்கான முழு முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. இனி இந்த வரைபடம் வந்து இஸ்ரேலில் காசாவையும் இணைப்பதற்கான முயற்சிகள், இந்த பக்கம் ஜெருசலன்ற மாதிரிங்க ஒட்டுமொத்த பாலஸ்தீனத்தையும் இணைப்பதற்கான முயற்சிகள், கோலன் ஹைட்ஸ் பக்கத்தில், சிரியா பக்கத்தில் அஸ்வைடா அந்த பகுதி வரைக்குமே நான் உங்களுக்கு பிங்க் கலர்லமாக கலர் கலராக காட்டியிருந்தோம். அந்த மக்கள் கூட இன்றைக்கி போராட்டத்தை பார்க்க முடிஞ்சுது. அவங்க எங்கள் இஸ்ரேலுடைய கொடியும் அமெரிக்காவுடைய கொடியும் காட்டி நீங்கள் தான் எங்கள் வாழ்க்கைக்கு வாழ்க்கை கொடுக்கணுன்ற மாதிரிலாம் பயங்கரமான ஒரு போராட்டம் நிகழ்த்த முடிஞ்சதை பார்க்க முடியுது. அப்புறம் கீழே எகிப்துக்கிட்டேயும் வந்துட்டாங்க. எகிப்து வந்து கொஞ்சம் வான்தடுப்பு சாதனங்கள்லாம் கொண்டு வந்து இந்த சினாய் பெனிசுலா போன்ற பகுதியெல்லாம் நிறுத்தி வச்சுட்டு கொஞ்சம் நிறையா ட்ரில்லெல்லாம் பண்ணுறாங்க. அதனால் அமெரிக்கா வந்து இப்போ எகிப்துக்கிட்ட சொல்லி வைங்க, ரொம்ப துள்ளுறாங்க, ஒன்றும் முடியல, ஏன்னா ஒன்று கிடக்க ஒன்றா ஏதாவது ஒன்று நாங்கள் போட்டுற போகிறோம், அப்புறம் நீங்கள் வந்து சமாதானப்படுத்தலை, அதை படத்தில் முன்கூட்டி ஏன் சொல்லலைன்னு சொல்லிடாதீங்க, கொஞ்சம் பார்த்து ஏதாவது கொஞ்சம் தட்டி வைக்கிறனா தட்டி வைங்க, அமைதியாக இருங்கிற மாதிரி சொன்னதான் அவங்க பத்திரிகைகள் சொல்கிறாங்க. ஆனால் இவர் சும்மா வெறியில் இருக்கிறார். இப்போ யார்?
அல்சிசி அவர்கள்லாம், எகிப்தோட பிரசிடென்ட் அல்சிசியில் நீங்கள் என்ன தட்டுறீங்களா, நான் உங்களை தட்டி வீச போகிறோம், முடிக்க போகிறோம் உங்கள் கதையை. ஏன்னா அவர் அந்த இதில் போய் பேசும்போதே தெரிஞ்சுது, அரபு கூட்டமைப்பில் பேசும்போது தட்டுட்டுமா ஒரு தட்டுன்றாரு. நீங்கள் மட்டும் ஒவ்வொன்று சொல்லுங்கள், அவங்க வந்து கத்தார் தொடுற மாதிரிலாம் எங்களெலாம் தொட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது அடுத்த நாளாக ரொம்ப காலி ஆகிடுவாங்க, ரொம்ப பிரச்சனையாகிடும். பிரச்சனை தண்ணி குடிப்பான்னா தண்ணி குடிக்கல அவர், இல்லை நான் பேசி தான் ஆகணுன்ற மாதிரி ரொம்ப டென்ஷனாக பேசினார் அவர். அதனால் வந்து கொஞ்சம் சொல்லி வைங்க, ரொம்ப பிரச்சனை வந்துட போகுது அப்படின்றாங்க இவங்க. ஆனால் இதே இஸ்ரேலுக்கு வந்து ஜெருசலம் 13 பத்திரிக்கை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆக்சுவலாக இவங்க ஈரான்கிட்ட 4 நாள் தான் எதிர்பார்த்தாங்க இஸ்ரேல். 4 நாளுக்கு அப்புறம் இவங்களால் முடியலன்னும் போது தான் அமெரிக்காவை கூப்பிட்டாங்க, வந்து நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய அணுநிலைகளை தாக்கல் நடத்தணுன்ற மாதிரி. அதுக்கப்புறம் போக போக இவங்க தாக்குதல் இஸ்ரேல் மீது அதிகமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க பத்திரிகையில் திடீர்னு இன்றைக்கி எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது யார் தட்ட போகிறாங்க, யார் வீழ்ச்சி அடைய போகிறாங்க அப்படிலாம் தெரியல. பட் பொறுத்திருந்து பார்க்கலாம். இருந்தாலும் அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்க, இஸ்ரேலுக்கு ஒரு 6 பில்லியனுக்கான வெப்பன் பேக்கேஜை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க ஹமாஸுமே என்ன பண்ணிட்டாங்க, ரிமைனிங் இருக்கிற 48 இஸ்ரேலுடைய ஆஸ்டேஜியஸ் ரிமைனிங் ஃபேர்வெல் பார்ட்டி நீங்கள் நடத்த போகிறீங்க, நீங்கள் பெருசாக உள்ள நெருங்க அவங்க உயிருக்கு வந்து ஆபத்தான சூழ்நிலை இருக்குன்னு சொல்லிட்டு 2 பக்கம் ஒரு அட்டையில் தீப்பிடிச்சு எரியிற மாதிரி புகைப்படங்களை வெளியிட்டிருக்காங்க. இனி அவங்க உயிரோடு இருப்பதும் இறப்பதும் யாரோட கையில் இருக்குது, அவங்க கையில் இருக்குன்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க. சீனாவுக்கிட்ட பேசி அமெரிக்கா பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினதுக்கப்புறம் இப்போ அங்கே பயங்கர ஷாக்காக பார்த்துட்ருக்காங்க அமெரிக்காவை. என்னப்பா நம்மளாம் தடை சொன்னாலும் தலைவர் அங்கே போயிட்டு பெருசாக பேசி ஃபோன்லாம் பேசி அவங்க மட்டும் விவரமாக இருந்துட்டாங்க, நம்ம மட்டும் பொருளாதார போட்டோமேனு ஐரோப்பா நினச்சாங்கன்னா அது உங்கள் பாடு. அமெரிக்காலாம் தெளிவாக தாங்கிறாங்க, நீங்கள் தான் கொஞ்சம் முந்திரி கட்ட முனுசாமி மாதிரி கொஞ்சம் ஓவராக ஆடுறீங்க, அதனால் உங்களுக்கு கொஞ்சம் தேவைதான் அப்படின்னு ஒரு பிட்டை போட்டுட்டு இந்த இடத்துல எரடகன் அவர்கள்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, வர செப்டம்பர் 25ஆம் தேதி 2 முக்கிய மீட்டிங் இருக்குங்க. ஒன்று ஜெலன்ஸ்கி கிட்ட, இன்னொன்று துருக்கி அதிபர் எரடகன் கிட்ட. டிஃபென்ஸ் டீல், குறிப்பாக F-16 டீலு, போயிங் ஏர்க்ராஃப்டினுடைய பர்ச்சேஸ் முடிஞ்சால் நாங்கள் F-35 கான்ட்ரிபியூஷன் என்னெல்லாம் பாசிட்டிவாக பண்ண முடியுமோ, எரடகன் அவர்களுக்கு என்னெல்லாம் எங்களால் வாரி வழங்க முடியுமோ அத்தனையும் வாரி வழங்கி முடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எரடகன் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு நன்மை அடைந்திருக்கிறார், மிகப்பெரிய ஒரு பெருமை விட்டிருக்கிறார். இப்போ நிறைய பேர்த்துக்கு என்னென்னா, இஸ்ரேல் வந்து தாக்கல் நடத்தினதில் 3 நாடுகள் மிக முக்கிய நாடுகளாக சொல்கிறாங்க. ஒன்று என்ன, இங்கே போராட்டம் பண்ணும்போது அதானே சொன்னாங்க, இந்தியாவை சொல்கிறாங்க, அமெரிக்காவை சொல்கிறாங்க, அப்புறம் இஸ்ரேலை சொல்கிறாங்க. அப்போ அதே அமெரிக்கா கிட்ட போயிட்டு எந்த நிபந்தனையும் இல்லாமல் எங்கள் எரடகன் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. இந்தியாவோட இஸ்லாமிய நாடுகள் இது வரைக்கும் என்ன முயற்சிகள் எடுத்தாங்க, அதுக்கெல்லாம் ஏன் நீங்கள் கண்டனம் தெரிவிக்கலை, அதுக்கெல்லாம் நீங்கள் தெரிவிச்சிருக்கலாமே, என்னுடைய ஆதங்கம் இன்னும் கூட இருந்தது. ஏன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இது வரைக்கும் போகிறாங்க, டீயை குடிக்கிறாங்க, கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க, இதன வரைக்கும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுத்து இஸ்ரேல் காசா மீது நடத்தப்படுகிற நடவடிக்கை நிறுத்துவதற்கு என்ன முயற்சி செஞ்சாங்களா? அட்லீஸ்ட் இவர் பிரான்ஸ் அதிபர் மேக்கர்னுங்கிறார்ல, அவர் கூட ஒரு தடவை பிரெஜிட்டி வந்து டீ கொண்டு வரும்போது இப்படி டீயை தட்டி விட்டார் கோவத்தில், நிறுத்துறாங்களா இல்லையான்ட்டு. அந்த மாதிரி கூட அவங்க தட்டி விடல, அந்த டீயை குடிச்சிட்டு தான் வந்திருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். எந்த ஒரு பெருசாக எடுக்கலைங்க, இது சீரியஸான தகவல். அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ நான் ஏன் இதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எரடகன் அவர்கள் அந்தர்பல்ட்டி ஆறுமுகம் துருக்கி அதிபர் எரடகன் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கொஞ்சம் மேஜராகவே ரஷ்யா கிட்ட அதிகமாக வாங்கிட்டு இருக்கோம், ஸ்டில்னும் நாங்கள் ஒரு 35% மேலே வாங்குகிறோம். அதான் ஒரு லிஸ்ட்லேயும் சொல்லியிருக்கிறாரு. 35% 45%, 41% ரஷ்யா கிட்டேருந்து கேஸ் அண்ட் ஆயில் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் நாங்கள் அமெரிக்கா கிட்ட வாங்க முடிவு பண்ணிட்டோம். எப்போ எங்களுக்கு F-16 காட்டி முன்னாடி தொங்க விட்டாரோ, F-35 உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரோ, டிஃபென்ஸ் டீல் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரோ, இதுக்கப்புறம் நாங்கள் எல்லாமே அமெரிக்கா கிட்டே வாங்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். LNG-யா அமெரிக்கா கிட்ட என்னென்ன உங்களால் கொடுக்க முடியுமோ அத்தனையும் நீங்கள் கொடுங்க, நான் வாங்க தயாராகிறேன். வேறு என்ன தெய்வமே, வேறு என்ன உங்களுக்கு வேணும், அத்தனையும் நாங்கள் கேட்க தயாராக இருக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. முடிஞ்சே போச்சுங்க. ஆனால் இது வரைக்கும் அமெரிக்கா இந்த மாதிரி துருக்கிக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பெருசாக கொடுத்தாங்கன்னா இல்லை. ஏன்னா அது இஸ்ரேல் ஓடி வந்து பெருசாக தடுத்துட்டு இருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். பட் இந்த தடவை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே நம்ம பொறுத்து இருந்து பார்க்க வேண்டிய ஒரு தகவல். அதே மீறி அவங்க கொடுத்தாங்கன்னா தாக்கல் நடத்துறதுக்கான நிறைய அந்த தடையெல்லாம் விதிப்பாங்க. இது கூட நான் என்ன என் மனசுக்குள்ளே பளிச்சுன்னு வந்து அதை சொல்லட்டுங்களா, இப்போ அவங்களுக்கு அடுத்து சிரியாவுக்குள்ளார ஒரு அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்தணும், குறிப்பிட்ட பகுதியை டீமிலிட்டரி ஜோன் பண்ணணும். இப்போ அவங்களுக்கு ஒரு ஆசை காட்டி
உங்கள் ஆளுக்கிட்ட சொல்லி கொஞ்சம் சைன் பண்ணுங்கன்றதுக்காக தான் சொல்லுவாங்களோன்னு தோணுது. நார்மலாக இந்த மாதிரி ஆசை எப்போ காட்டினாங்கன்னா துருக்கி எடகன்கிட்ட இந்த நேட்டோ நாடுகள் இணைவதற்கு பின்லாந்தும் ஸ்வீடனும் ரொம்ப ட்ரை பண்ணாங்க. அப்போ எந்த நாடுகள் இணைந்தாலும் ஸ்வீடன் மட்டும் நான் உயிரோடு இருக்கும் வரை என் பிணத்தை தாண்டி தான் நீங்கள் வந்து அந்த நேட்டோ நாடுகளில் இணைக்க முடியும். ஏன்னா அங்கே தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கங்கள் அங்கே அரசியல் கட்சிகளாகவே இருக்குது, எங்களுக்கு எதிராக செயல்பட்டு இருக்காங்க, அதனால் நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம்னு மனுஷன் படுக்க போன ஆள் இப்படி சொல்லிவிட்டு என் பணத்தை தாண்டி தான் நீங்கள் அந்த பக்கம் கையெழுத்து போடணும், வீட்டை தடுத்துருவோன்னு சொன்னார். திடீர்னு தூங்கி எழுந்திரிச்சு அப்படியே எல்லாமே மாறி கையெழுத்து போட்டு வந்து மனுஷன் பேட்டியை கொடுக்குறாரு. தவிர்க்க முடியாத சூழ்நிலை, கையெழுத்து போட்டேன், பேசிக்கலான்னாரு. அப்போ என்ன ஆஃபர் கொடுத்தாங்கன்னா அமெரிக்கா F-35 கொடுக்குறேன், F-16 கொடுக்குறேன், என்ன வேணாலும் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க. ஆனால் இது வரைக்கும் கொடுக்கல. அப்போ அதே மாதிரி தான் இப்போ என்னென்னா மேபி இதை நம்ம நோட் பண்ணலாம். எனக்கு என்னமோ தோணுதுங்க, 100% எனக்கு தோணுது. சிரியாவில் அந்த டீமிலிட்டரி ஜோன் மிக முக்கிய பகுதியில் இவர் சொன்னால் அவர் கேட்டுப்பார். ஏன்னா லண்டனில் கூட இப்போ துருக்கி, சிரியா, அகமத் அல் சகாரா டீமு, அமெரிக்கா டீம் உட்காந்து பேசினாங்க, ஃபுல்லாக பேசினாங்க. ஒரு 12 மணி நேரத்துக்கு மேலே பேசினதுக்கப்புறம் தான் போயிருக்கிறாங்க. அதனால தான் திடீர்னு அங்கே ஆசை வார்த்தை காட்டுறாங்க. ஆசைக்கு மயங்குவாரா இல்லையான்றதை நம்ம பார்க்க வேண்டிய ஒரு தருணம். பட் ஆண்டோனியோ குட்ரஸ் அவர்கள் வந்து வெஸ்ட் பேங்க் பகுதியும் சரி, காசாவுடைய தாக்குதலும் உடனடியாக நம்ம ரியாக்ஷன் கொடுக்கணும், உடனடியாக நிறுத்தணும் அப்படின்னு கேட்குறாங்க. பட் நிறுத்தின மாதிரி தெரியல, அது தொடர்ந்து தாக்கல் நடத்திட்டே தான் இருக்குது. இந்த பாலி மார்க்கெட்னு சொல்லுவாங்க, பாலி மார்க்கெட்டில் வந்து சும்மா சர்வே மாதிரி சொல்கிறாங்கப்பா. 2026 ஸ்டார்டிங்குள்ளார இஸ்ரேல் வந்து ஈரான் மீது தாக்கல் நடத்துமா, இல்லை ஈரான் இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்துமா? ஏன்னா ஈரான் வந்து அடுத்தடுத்து ஆயுத சோதனை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நிச்சயம் அவங்களும் தயாராக இருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவலுங்க. இப்போ நம்ம பதற்றமான ஏரியாவுக்குள்ளே போயிடலாம். எஸ்டோனியா, போலந்து ரொம்ப பதற்றமாக இருக்கிறாங்க. டீ கூட இப்படி தான் குடிக்கிறாங்க. இப்போ கட வந்துடுச்சு, ரஷ்யா வந்துடுச்சு, பிடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் கூட ரொமானியா வந்து சேர்ந்துட்டாங்க. இப்போ எஸ்டோனியா வந்து இப்படி மலாந்து படுத்துட்டு கையும் காலும் இப்படி உதைச்சி குழந்தைங்களாம் அடம் பிடிக்கல, எனக்கு வேணும்ன்ட்டு கற்பனையில் மனசுக்குள்ளே வாங்க மலாந்து படுத்துக்கிட்டு கையையும் காலையும் இப்படி தூக்கிட்டு உதைச்சிட்டு கேட்பாங்கல்ல, வந்துட்டிங்களா கற்பனைக்கு, ரைட்டு, அந்த மாதிரி எஸ்டோனியா அடம் பிடிச்சி கேட்குறாங்க. ஆனால் மறுபடியும் ஐரோப்பாவை ஒரு சீண்டிட்டாங்க. இது யாருன்னு தெரியல, ஆனால் அவங்களுக்கு கை வந்த கலர் ரஷ்யான்னு தான் சொல்லுவாங்க. மேஜராக ஒரு 4-5 விமான நிலையங்கள் மேலே பிரசல்ஸ், பெர்லின், மொத்தம் ஒரு 4-5 நாடுகள் என்ன பண்ணிட்டாங்க, விமான சேவையை முழுமையாக சைபர் அட்டாக்கு, எந்த விமானங்கள் தரையிறங்குது என்ன போகுது ஒட்டுமா அவங்க ஸ்க்ரீன் டிஸ்பிளே வர முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. ஆடி போயிட்டாங்க ஒரு 6 மணி நேரத்துக்கு மேலே. நிறைய விமானங்கள் வந்து அடுத்தடுத்து தடை வருது. இது எல்லாம் என்ன காரணம், யார் காரணம் அப்படின்னா ரஷ்யா. சமீப காலமாக நேட்டோ நாடுகளை வந்து சீண்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக எப்போ ரஷ்யாவுக்கு வந்து தைரியம் வந்துருச்சுன்னா, இன்றைக்கி வந்து அமெரிக்கா மற்றொரு டைலாக் கூட உறுதிப்படியே சொல்லியிருக்காங்க. இந்த லாட்வியா, எஸ்டோனியா, அப்புறம் வந்து லிதுவேனியா, அமெரிக்கான் முன்னாள் செல்ல பிள்ளைகள், அப்புறம் இந்த எல்லை பகுதியில் எங்கள் வீரர்கள் இதுக்கப்புறம் நிறுத்த மாட்டாங்க, நாங்கள் எங்களை பாதுகாக்கிறதே பெருசாக இருக்குது, நீங்கள் வீர வசனம் விடுறதா இருந்தால் திரும்பி பார்க்கும்போது உங்கள் வீரர்களாக இருக்கணும், எங்கள் வீரர்களை நிறுத்திட்டு நீங்கள் வீர வசனம் பேசக்கூடாது, அதற்கான செலவுகள் எங்களுக்கு இல்லை, நீங்கள் சொந்த இராணுவத்தை வச்சு காப்பாற்றிக்கோ, உங்களை நேட்டோ காப்பாற்றும், ஆனால் நீங்கள் வரம்பு மீறி போனாங்கலாம் நாங்கள் பொறுப்பேற்றுக்க முடியாது, இருந்துக்கோங்கன்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்தாங்க. அதனால் என்ன குசு குசுன்னு பேசிக்கிறாங்கன்னா, நானும் குசு குசுன்னு உங்ககிட்ட சொல்லிடுறேன். இவர் வந்து ட்ரம்ப்பு பேருக்கு நேட்டோன்னு வச்சுக்கிட்டு நம்மளை பலவீனப்படுத்தி அவங்களுக்கு ஐடியா கொடுத்து தாக்கல் நடத்துகிறாங்களோ அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அதனால தான் இப்படிலாம் பண்ணுறாங்க. இப்போ எஸ்டோனியா எல்லை பகுதிக்குள்ளே வராங்க. இப்போ ரொமானியாவும் போலந்தும் எங்கள் ஜெலன்ஸ்கியை கூப்பிட்டு குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணலாம், கொஞ்சம் அட்வான்ஸ்டாக உங்கள் நாட்டுக்குள்ளே வந்தாவே ஒரு 30 கிலோமீட்டருக்குள்ளே வந்தால் நாங்கள் தாக்கல் நடத்தலான்னுங்கிறேன். நீ என்னப்பா சொல்கிறேன்னா, அவர் சும்மாவாக இருப்பார், எலி நார்மலாகவே அமனமாக ஓடுதுன்னா பெரிய விஷயங்கள் இருக்கும், இது போதாத குறைக்கு இவங்க வேறு வந்து கேட்குறாங்க, ஆண்டவா நான் என்ன பண்ணுவேன், இதை தானே ரொம்ப நாளாக எதிர்பார்த்துன்ற மாதிரி அவர் வந்து ஆளுக்கு முன்னே ஓகேன்னுவார். பட் இதெல்லாம் என்ன ஆகும்னா அடுத்த கட்ட பிரச்சனையை கொண்டு போகிறாங்க, ஜெலன்ஸ்கி கொண்டு போய் சேர்த்துறாரு அப்படின்றது தெளிவாக தெரியுது. இருந்தாலும் வருகின்ற 25ஆம் தேதி இவனுடைய அசம்பிளியில் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறாராம். வாப்பா ஜெலன்ஸ்கி, என்னப்பா பிரச்சனை, ஏதாவது அமைதியாக போக முடியுமா, என்ன சமாச்சாரம், என்ன ஏதுன்னு கேட்க போகிறாங்களாம், பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிகழ்வுகள். ரஷ்யா தொடர்ந்து தாக்கல் நடத்தியதில் நேற்று இரவு மட்டும் ஒரு 619 ட்ரோன் தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. காரணம் நேட்டோ பலவீனமானது அப்படின்னு உணர்ந்துட்டாங்களாம். பெரிய அளவுக்கான தாக்குதல், அதுவும் போலனுடைய எல்லை பகுதியில் வரைக்குமே மறுபடியும் ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஐரோப்பாவோட செய்திகள்
இப்போ இன்னும் 2-3 நாளில் அங்கே லோக்கல் பாடி எலெக்ஷன் நடக்க போகுது ஜெர்மனியில். வரலாற்றில் முதல் முறையாக ஏஎஃப்டி மிகப்பெரிய வெற்றி அடைய போகிறது. பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது. மாபெரும் தனி ஒரு கட்சியாக பெரும்பான்மையுடன் இருக்க போகுதுன்ற மாதிரிலாம் கருத்து கணிப்புகள் சொல்லப்படுகிறது. ஜெர்மனி மக்களே, அந்த கருத்து கணிப்பில் கொஞ்சம் அள்ளி வீசுங்க. அங்கேருந்து உண்மைதானா? ஏஎஃப்டி மாபெரும் வெற்றி அடைந்து விடுமா? ஏஎஃப்டி வெற்றி பிறந்தது அப்படின்னா ஃப்ரைட் ரைஸ் கப்பல் கவுந்து விடும். ஏன்னா இவங்க ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ரஷ்யாவை சார்ந்தவராக இருப்பாங்க. ஏன்னா நான் வந்தேன் அப்படின்னா அந்த தடைகள்லாம் நீக்கிறேன் அப்படி இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அதனால் இவங்க வரவிட மாட்டாங்க. இருந்தாலும் ஜெர்மனியில் ஒரு மாற்றம். வெனிசுலா ரஷ்யா கிட்ட அடுத்தடுத்த ஒப்பந்தங்கள், குறிப்பாக ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ், என்னென்ன ஆயுதங்கள் ஏற்றுமதி இறக்குமதி, எனர்ஜி, டிஃபென்ஸ், எக்கானமிக் இனிஷியேட்டிவ் எல்லாத்தையும் நாங்கள் பெரிய அளவுக்கு ஒப்பந்தம் போடுறோன்னு சொல்லியிருக்காங்க. ட்ரம்ப் அவர்கள் இன்றைக்கி கோர்ட்டில் கேட்டிருக்காரு, இது மாதிரி வெனிசுலா மக்களை மட்டும் நம்ம ப்ரொடெக்ஷன் பண்ண வேண்டாம். 3 லட்சத்துக்கு மேலே வெனிசுலா மக்கள் அகதியில் அங்கே இருக்காங்க. வேலை செய்கிறவங்க செய்யாதவங்க இல்லை, அவங்க நாடு கடத்தணும், கண்டிப்பாக நடத்தியே தீரணும். ஏன்னா நாங்கள் தாக்கல் நடத்துறதுக்கு முன்பு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ண சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் கொஞ்சம் கேஸுமே போட்டிருக்காங்க. எனக்கு அர்ஜென்ட் கேஸாக கொஞ்சம் எடுத்து பார்த்து சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெனிசுலா அப்படின்னும் போது இன்றைக்கி கூட ஞாபகம் வந்துச்சு. ஆல்மோஸ்ட்டு ஒரு 23 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க நிக்கோலஸ் மதுரா அவர்கள் யூடியூப்பில். அதை நீக்கிட்டாங்க. இன்றைக்கி செப்டம்பர் 19 தான் ஒரு வீடியோ பார்க்க முடியாத அளவுக்கு ஃபுல்லாக நீக்கிட்டாங்க. அப்போ இந்தியா கொஞ்சம் இந்தியான்னு பாருங்கள், அமெரிக்கா தயார் நிலையில் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கு தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.